ஹாய்! நான் வந்து இன்றைக்கி என்னடா டிஷ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அப்போ தான் பார்த்தேன் முருங்கை மரத்தில் நிறைய முருங்கைப்பூ இருந்துச்சு. ஸோ நம்ம கண்டிப்பாக அதை வந்து பறித்து அதை வந்து கண்டிப்பாக ஒரு டிஷ் பண்ணலான்னு எடுத்துட்டேன். சரியா? அதுக்கு நான் வந்து வெங்காயம், அப்புறம் இஞ்சி, அப்புறம் கார்லிக் 3மே வந்து நல்லா போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி, நான் வந்து குட்டீஸ்க்கு கொடுக்குறனால என்ன பண்ணுறேன், வெங்காயம்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருந்தேன். ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து பெரிய ஆளுங்க எல்லோரும் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா குட்டி குட்டியாக வெட்டி நல்லா ஃப்ரை பண்ணி அதில் முருங்கைக்கீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அப்படியே கூட சாப்பிடலாம். ஓகேவா? நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, முருங்கைப்பூ வந்து ஒரு 10 ருப்பீஸ்க்கு கிடைச்சாலுமே கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ருப்பீஸ் கொடுத்து கூட நம்ம வந்து அதை வாங்கி சாப்பிடணும். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கும் கண்டிப்பாக அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கணும்ல. ஸோ நீங்களும் எல்லாருமே கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இதை வந்து கொடுங்க. முருங்கைப்பூ கிடைக்கலாட்டியும் முருங்கைக்கீரையாச்சும் கண்டிப்பாக கொடுங்க. நம்ம இது வந்து தோசையில் வந்து மேலே தூவி கொடுக்கலாம். அப்படி இல்லையா, இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து சப்பாத்தி மாவில் நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா சப்பாத்தியில் தேய்க்க வரும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.